வேலை கேக்குறாரு, போட்டு கொடுக்கலாமா? இங்க பாருங்க, இவரோட கண்ட்ரோல் தான். இவர் இங்க யார வேணாலும் கேள்வி கேட்கலாம். ஸ்டேஷனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அந்த மரியாதை என்கிட்ட சொல்லுங்க. சரி வரேன். தேங்க்ஸ்மா. சி பொறுக்கி. டார்லிங் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? கிளம்பு, கொஞ்சம் வெளியே போகணும். எங்க ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸுக்கு போறோம். சாப்பிட்டுட்டு இருக்கா? ஸ்பூன்ல வேற சாப்பிடுறீங்க. வச்சுட்டு வா. மிச்சம் எல்லாம் பண்ண முடியாது. எனக்கு சாப்பாடு வேஸ்ட் பண்ண பிடிக்காது. பிரேக் கூட்ட 1/2 மணி நேரம் ஆச்சு. 1/2 மணி நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? உனக்கு வேணும்னா வெயிட் பண்ணு, இல்லனா இல்ல என்ன ஞாபகம் இருக்குல்ல? என்னங்க கோச்சிக்காதீங்க. 10 minutes மச் பெட்டர். சும்மா இதுக்கெல்லாம் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி மிரட்டாத, அவ்வளவுதான். அன்னைக்கு காலேஜ்ல சேர்த்து விட்டியே, அந்த வேற ஒரு வேலை இருக்கு, இறங்கு. வேலையா? வெளியே வருவேன். வைத்தியலிங்கம் ஆயிட்டாரா? சரி, இப்ப எங்க இருக்காரு? அதெல்லாம் தேடத்துக்குலாம் டைம் இல்லை தம்பி எனக்கு. அவரோட பழைய ஸ்டூடெண்ட். யோசிக்காதீங்க சார் ப்ளீஸ். பாஸ் அவுட். இத்தனை வருஷம் கழிச்சு அவரை தேடி வந்திருக்கீங்க. அவரும் ஒரு காரணம் சார். அப்படியா? ஆமா சார், கவர்மெண்ட். ஆமா சார். இந்த சரி, உங்க நல்ல மனசுக்காக நான் தேடி பார்க்கறேன். எதுக்கு இப்ப நீங்க உங்க பழைய டீச்சரை தேடிட்டு இருக்கீங்க? அதை நேர் பண்றதுக்காக தான். சரி நெல்லு. என்ன இந்த மாதிரி அடிக்கடி லீவ் போட்டு நம்ம எடுக்கிறது தான் ஹாலிடே. வேலை என்னம்மா ஏமாத்தி விளையாடுதுங்க பாரு. தம்பி, அட்ரஸ் மட்டும் தான் கிடைச்சது. ஒரு வேலை சரிப்பா. இது ரொம்ப தூரம்டா. சரி விளையாடுறீங்க? கபடினா பசங்க. டேய் விட்டுறாதீங்கடா. போடா. நீ வேணா அப்படி போய. ஏய், அட்ரஸ்ல இந்த மறுபடியும் பழைய மாதிரி எனக்கே நீ வழி சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? தான் மத்த எல்லாம். சரி, அப்ப நான் இங்கே இறங்கிக்கிறேன். நீ போய் வாத்தியார பக்கத்துல ஒரு நல்ல பிரியாணி கடை இருக்கு, அங்க. சரி, அப்படி போ. இந்த பக்கம் தான் காட்டுது, நேரா போ. நிறுத்து. இதான் நிறுத்து. வாத்தியார் வீடு. வாத்தியார் வீடா? தெரியும். உங்க ஸ்கூல்ல வேலை பாக்குற ஒரு மிஸ் எனக்காக எல்லாம் ஒண்ணும் பண்ணல. என்னால அவ்வளவு தூரம் எல்லாம் திரும்ப. யாருப்பா? என்ன வேணும் சார்? மாறன். சரியா ஞாபகம் இல்லையே. வாங்க. வாடா. அப்புறம் என்னடா? 12th half yearly எக்ஸாம்ல உங்க நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கேன். உனக்கு என்ன சொன்னேன்? ஆனா நீங்க வேற ஒண்ணு சொன்னீங்க. ஞாபகம் வராது. கடைசி வரை நீ செவரேறி குதிச்சுட்டா இருப்ப. ஏய், அது ஏதோ கோவத்துல திட்டு சொன்னது இன்னும் என் காதுல கேட்டுட்டு இருக்கு. இந்த மரம் அதெல்லாம் இருக்கட்டும். இத்தனை வருஷம் கழிச்சு அப்படின்னா சந்தோஷம் தான்டா. இருக்கேன். நாம கிட்ட வந்த நீங்க கடைசியா ஒண்ணு கல்யாணம். கல்யாணம் பண்ணிட்டியாமா? புரியலையேடா. அது அப்படிதான் சார். அது வீரானா வெறும் வீரா இல்ல சார், ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஏண்டா
எனக்கு கல்யாணமே ஆகாதுன்னு சொன்னீங்கல்ல, ஆனா அழகான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கேன். எப்படி? பெரிய சாதனை தான். இத வரங்க. என் ஸ்டூடெண்ட் ஓ, ஜவுளி கடை வச்சு கல்யாணமே ஆகாது, உருப்படவே மாட்டான்னு சொல்லி என்ன திட்டினேன். இங்கப்பா தடவை வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஜோடியா வந்திருக்கீங்க. எடுத்துக்கோ. எப்ப நீங்க அப்படி சொன்னீங்களோ நேரா உங்கள்ட்ட தான் வந்து ஆசீர்வாதம் வாங்கன்னு பிக்ஸ் ஆயிட்டேன் சார். ஏடா பெரிய ஆள்றா நீ. ஆனா அது ஒண்ணும் நமக்கு சரி கிட்டத்தட்ட ஆமா அந்த சப்போர்ட் கிடைக்கல. ஓ அப்படி வரியா? இந்த ரெஸ்யூமை கொண்டு போய் வேற கடையில ஓஹோ எவனும் கொடுக்க மாட்டாங்கிறத டீசெண்டா சொல்லி ஹலோ வந்துடுறேன். எப்படிமா அவனை ஏகப்பட்ட சேட்டை. எல்லா வாத்தியாரும் இவன் நல்ல மனசு, யாருக்காவது கஷ்டம்னா உதவி செஞ்சிருக்காமா. எங்கிட்ட அடி வாங்குறது திட்டு வாங்குறது, நம்ம கூட இருக்கிறவன் சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம்னு என்னவோ இன்னும் அப்படியே இருக்கான். என்ன அது அவனுக்காக இருக்க பத்தி நல்லதா பேசினா அவனுக்கு தான் கட்டிக்கிட்டு இருக்க. உடம்பு பத்திரமா பாத்துக்கங்க சார். சரிதான் சரிதான். அப்பெல்லாம் இல்ல, ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் ரெண்டு பேர்த்துக்கிட்டையும். சார் வாங்க சார், ஒன்னா நில்லுங்க. ஒரு நிமிஷம் இருமா, வந்துடுறேன். ரெண்டு பேரும் நோட். சூப்பர் சார்.